கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயு 1:12. நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கின்றேன் என்று அறிவேன். நான் வெட்கப்படுகிறதில்லை, நான் விசுவாசிக்கின்றேன் என்று அறிவேன். இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து ஏசப்பட நீங்கள் கேட்குறீங்க. கேட்டுட்டு நான் இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து வச்சிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து வைத்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் செங்கடலை பிளந்தவர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறவர் யோர்தானை கடக்க பண்ணிடுவர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறவர் கசப்பான தண்ணீரை மதுரமா மாற்றியவர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறவர் மன்னாவை வரவழைத்தவர் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இவ்வளோ அற்புதம் பண்ணவர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினவர் என்று அறிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் இன்னார் என்று அறிவேன். அன்பார்ந்தவர்களே, கொரிந்தியர் பட்டணத்துக்கு பவுலடிகள் சொல்றாரு, நான் விசுவாசித்தேன், நான் விசுவாசத்தை ஆவிய உடையவனாக இருக்கிறபடியால் நான் விசுவாசித்ததை நான் பேசுவேன் என்று அவர் சொல்கிறார். நான் விசுவாசித்ததை நான் பேசுகிறேன். அப்படின்னா எந்த காரியத்தை குறித்து நீங்க ஏசப்பட்ட கேட்குறீங்களோ அந்த காரியத்தை விசுவாசிங்க. விசுவாசித்துட்டு நீங்க பேசுங்க, இன்னார் என்று நான் அறிவேன். அவர் அறிஞ்சாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ லோகத்தை உண்டாக்கினவர், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், திமிங்கலங்களை படைத்தவர், கடலை படைத்தவர், உயிரினங்களை படைத்தவர், மிருகங்களை படைத்தவர், எல்லாத்தையும் படைத்தவர். செடி கொடி மரம் புல் பூண்டு எல்லாத்தையும் உண்டாக்கினவர், தோட்டத்தை உண்டாக்கினவர், மலையை உண்டாக்கினவர், அருவியை உண்டாக்கினவர், உலகத்தையும் உண்டாக்கினவர். என் வாழ்க்கையில் அற்புதத்தை உண்டாக்க மாட்டாரா? என் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க மாட்டாரா? என் வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டாக்க மாட்டாரா? ஒரு செங்கடலையே பலந்தவர் எனக்கு ஒரு வழிவாசலை திறந்து விட மாட்டாரா? திறந்து விடுவாரு. மா ரிபால் அக்காபா. பேசி பாருங்க, நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அறிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை தலைகளாக மாறப்போகுது. உங்களை அழைச்சவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. சாதாரணமானவர் அல்ல. லட்சக்கணக்கான மக்களை 40 வருஷம் வழி நடத்தினவர், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர், செருப்பு பழுதாகாமல் நடத்தின தேவனுங்க. உங்களை நடத்த மாட்டாரா? 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, வனாந்தரத்திலே பிள்ளையை பெற்றுட்டு வர்றாங்க, வனாந்தரத்திலே குடும்பம் நடத்திட்டு வர்றாங்க. 40 வருஷம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள வந்து பிரவேசித்தார்கள். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தாருங்க. வனாந்தரத்தை நடத்தினவர் உங்க குடும்பத்தை நடத்த மாட்டாரு. வனாந்தரம் நடத்தினவர் உங்க பிள்ளையை நடத்த மாட்டாரு. வனாந்தரம் நடத்தினவர் உங்க பிரச்சனையை தீர்க்க மாட்டாரு. அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம் உங்க கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு லேசான காரியம், லேசான காரியம் உங்க பலவீனத்தை மாற்றுவதற்கு லேசான காரியம், லேசான காரியம் உங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு லேசான காரியம். உங்களுக்கு ஒருவேளை பலமா தெரியலாம், கஷ்டமா தெரியலாம், ஆனால் அப்பாவுக்கு லேசு. அதனால் அவரை முத அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டேன். அதனால் விசுவாசிங்க, பேசுங்க, அறிந்து கொள்ளுங்கள். நான் விசுவாசித்தேன், பேசினேன். கொரிந்தியருக்கு பவுலடிகள் எழுதுகிறார். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, பேசுங்க, அறிந்து கொள்ளுங்க, அற்புதம் நடக்கும். எந்த காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, எந்த காரியத்தை அறிந்திருக்கிறீங்க, பேசுங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அந்த காரியத்தை விசுவாசிங்க, கேளுங்க, அந்த காரியத்தை பேசுங்க. அல்லேலூயா. அதனால் ஒருபோது அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒரு சமயத்தில் ஒரு சகோதரிக்கு திருமணமாகி குழந்தை இல்லை, 4 வருஷம் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், விசுவாசிங்கம்மா, பேசுங்கம்மா, நடக்குமா அப்படின்னு. கற்பத்துக்கு நீ கர்த்தரால் வர சுதந்திரம் எனக்கு தருவார். பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன், எனக்கு தருவார். என் சந்ததி ஒளிமுறை கண்டு போல வளர்ந்துருங்க, எனக்கு தருவார். விசுவாசிங்க. விசுவாசம் என்னது? இல்லாததை இருக்கிறது போல் பார்க்குறது. ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா, நீங்கள் 8 மாதமாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி விசுவாசமாக பேசுங்க, நடக்கும். சொல்லிக் கொடுத்தேன், செய்தார்கள், பேசினார்கள், சிந்தித்தார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள், நடந்த காரியம். ஹல்லேலூயா. அதே போல் விசுவாசுங்க, பேசுங்க, அறிந்து கொள்ளுங்க, இன்னார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதரையுமே துதிக்கிறேன், அதிசயரையுமே துதிக்கிறேன், கரம் பிடித்தவரையுமே துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறேன், ஜீவாதிபதியுமே துதிக்கிறேன். இரக்கத்தின் சொருபியே, வெற்றி வேந்தனை, விடுதலை நாயகரே, இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறவை இன்னார் என்பதை அறிஞ்சிருக்கிறேன் என்ற வசனத்தின்படி யாரெல்லாம் எந்த காரியத்தை குறித்து உங்களிடத்தில் கேட்டு விசுவாசிக்கிறாங்களோ, அதை சிந்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு இன்றைக்கி அற்புதம் செய்யுங்க, இன்றைக்கி அதிர்ச்சி செய்யுங்க, தேவைகளை சந்திங்க, பணப்பிரச்சனையை மாற்றுங்க, வேலை காரியத்தை தாங்க, கற்பத்துக்கணியை தாங்க, திருமண காரியத்தை நடத்தி தாங்க, குடும்பத்தில் ஒரு மனதை தாங்க, சமானத்தை தாங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.